மெகா செய்திகள். மருதமுனையில் மின்னொளிலான விளையாட்டு மைதானம் திறப்பு விழா. பிரதம அதிதி முன்னாள் எம்பி ஹரிஸ். செய்தி ஆசிரியர் சர்ஜூன் லாஃபிர். கல்முனை பிராந்தியத்தில் விளையாட்டு வீரர்களின் நீண்டகால தேவையாக இருந்த மின்னொளி விளையாட்டு மைதானம் ஒன்று இல்லாத குறையினை நிவர்த்தி செய்யும் முகமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இராஜாங்க அமைச்சருமான சட்டத்தரணி HMM ஹரிஸ் அவர்களினால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட சுமார் 1,60,00,000 நிதி ஒதுக்கீட்டின் மூலம் மருதமுனை மஷூர் மௌலானா விளையாட்டு மைதானத்திற்கு நிரந்தரமாக மின்னொளி பொருத்தப்பட்டு நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. மின்னொளி மைதான திறப்பு விழா நிகழ்வினை முன்னிட்டு மருதம் விளையாட்டுக் கழகம் மற்றும் கல்பனா விளையாட்டுக் கழகங்கள் இணைந்து சினேகபூர்வ உதைபந்தாட்ட போட்டியொன்றினையும் ஒழுங்கு செய்திருந்தது. இந்த போட்டியிலே ஏறாவூர் YSSC மற்றும் மருதமுனை தெரிவுக்குழு ஆகியன மோதியிருந்தன. மேற்படி போட்டிக்கு பிரதம அதிதியாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இராஜாங்க அமைச்சருமான சட்டத்தரணி HMM ஹரிஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இப்போட்டியில் கல்முனை மாநகர சபை முன்னாள் முதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி AM ரகீப், அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் செயலாளர் YK ரஹ்மான், கல்முனை மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் MM முஸ்தபா, அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் முன்னாள் செயலாளர் AM இப்ராஹிம், மருதம் விளையாட்டுக் கழகத்தின் சிரேஷ்ட ஆலோசகர் M சமீம், பொறியியலாளர் M ஃபசீல், மருதம் விளையாட்டுக் கழக செயலாளர் அசன் மனாஸ், பிரில்லியன் விளையாட்டுக் கழகத்தினுடைய கௌரவ தலைவர் MSM ஃபலீல், விளையாட்டுக் கழகங்களின் பிரதிநிதிகள், விளையாட்டுக் கழக வீரர்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்தனர். நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய HMM ஹரிஸ் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். எல்லோரும் இந்த மின்னொளி மைதானத்தை உருவாக்குவதற்கான முழு முயற்சியை செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அதற்கு தேவையான கிட்டத்தட்ட 1,65,00,000 நிதியில் நான் நேரடியாக என்னுடைய முன்னாள் ஜனாதிபதியிடமிருந்து 1,50,00,000 நிதியை நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். அதே போன்று இன்னும் புதிய ஒரு தொகை தேவைப்பட்ட பொழுதும் அதனை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்கள் நான் நினைக்கிறேன் 15 லட்சம் நிதியினை அவருடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து இதற்காக ஒதுக்கீடு செய்திருந்தார். எனவே இந்த இலக்கு இன்று அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றது. நானும் முதல்வர் அவர்களுடன் என்னுடைய YK ரஹ்மான் அவர்களுடன் பேசுகின்ற பொழுது இது வெறுமனே உதைபந்தாட்ட போட்டிகள் என்பதற்கு மட்டுப்படுத்தாமல் இதனை இரவு நேரங்களில் பிராக்டிஸ் பண்ணுகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்டங்களில் கல்முனை மாநகர சபையில் இணைந்து ஒன்றை உருவாக்குகின்ற பொழுது இவரது பிராந்திய உதைபந்தாட்டத்துறை மேலும் வளர்ச்சியடையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த மருதமுனை பிராந்தியத்தில் நாங்கள் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை கடந்த 1 வருட காலத்தில் நாங்கள் அதற்கான பல கோடி ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கீடு செய்திருந்தோம். அதில் விளையாட்டுத்துறை மட்டும் நடத்தி நான் குறிப்பிட்டு கூட வந்து எமது மத்திய கல்லூரிய மைதானம் அபிவிருத்திக்காக கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து அது ஓரளவு அந்த மைதான வேலை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. மெகா தொலைக்காட்சி என்றும் உங்களோடு.